இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, காத்திரு, விழித்திரு, கடமை ஆற்றிரு. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். இன்று புதிய திருவழிபாட்டு ஆண்டு தொடங்குகிறது. இந்த திருவழிபாட்டு ஆண்டிலே 3ஆம் ஆண்டிற்குரிய வாசகங்களை ஞாயிற்றுக்கிழமைகளிலும், முதல் வகைக்குரிய வாசகங்களை வார நாட்களிலும் நாம் வாசிக்க இருக்கிறோம். புதிய திருவழிபாட்டு ஆண்டு தொடங்குகிற இந்த காலம் திருவருகை காலம். திருவருகை காலம் என்பது திருவழிபாட்டிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இதுதான் தொடக்க காலம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அட்வென்ட் என்று இதனை ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். அட்வென்ட் என்ற சொல்லாடல் அட்வென்தூஸ் என்ற லத்தீன் மூலத்திலிருந்து வருகிறது. அட்வென்தூஸ் என்றால் வருகை, திருவருகை என்று இதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய வருகைக்கு தயாரிக்கிற காலம். வருகை என்பது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் இதற்கு முன்பு ஆகமன காலம் என்று தமிழகத்திலே அழைக்கப்பட்டது. ஆகமன காலம் மனதை ஆண்டவருக்கு உகந்த வகையில் ஆக்குகிற காலம்தான் ஆகமன காலம். ஆக்குதல் என்றால் சமைத்தல், பக்குவப்படுத்தல், சோறாக்குதல் என்றுதான் நாம் அதனை குறிப்பிடுகின்றோம். இந்த ஆகமன காலம் மனதை ஆண்டவருக்கு உகந்த முறையில் ஆக்குகிற காலம், பக்குவப்படுத்துகிற, சமைக்கிற காலம்தான் இந்த திருவருகை காலம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வருகை என்பது 3 நிலைகளில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருவருகையை நாம் இறந்த காலத்திலும் புரிந்து கொள்ள முடியும், நிகழ்காலத்திலும் புரிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்திலும் புரிந்து கொள்ள முடியும். இந்த திருவருகை என்பது 3 காலங்களையும் முக்காலங்களையும் குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேமில் பிறந்தார், நமக்காக வந்தார். இது முதல் வருகை. 2வது வருகை என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு திருவருட்சாதனங்களிலும் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு முறையும் நாம் திருவருட்சாதனங்களை கொண்டாடுகிற பொழுது, மறை பொருட்களை நாம் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அருளோடு எழுந்து வருகின்றார். இது நிகழ்காலம். ஆண்டவர் நம்மை நடுத்தீர்க்க வருவார். இது எதிர்காலம். இந்த ஆண்டவருடைய வருகை நமக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது. ஆகையால் தான் இந்த திருவருகை காலம் முக்காலங்களையும் அது ஒன்றிணைக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார் என்பதை கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கிற காலம். அந்த வகையிலே இந்த திருவருகை காலம் நிகழ்காலத்திலும் நம்மை தயாரிக்கிறது. அதே சமயம் எதிர்காலத்திலும் ஆண்டவர் நம்மை நடுத்தீர்க்க வருவார் என்பதை உணர்ந்து அதற்காக நம்மை தயாரிக்கிற வகையிலும் அமைந்திருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் திருவழிபாட்டு ஆண்டிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இந்த முதல் ஞாயிறன்று நாம் சிந்திக்க வேண்டிய 3 நிலைகள்: காத்திரு, விழித்திரு, கடமை ஆற்றிரு. இந்த 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எப்படி முக்காலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறதோ, வந்தார், வருகிறார், வருவார் என்று நாம் சொல்லுவதைப் போல இந்த
திருவருகை காலத்தில் இடம்பெறுகின்ற இந்த முக்கருத்து, இந்த 3 நிலைகளிலும் காத்திரு, விழித்திரு, கடமை ஆற்றிரு என்ற இந்த 3ம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காத்திருத்தல் இது ஒரு போர் தந்திரம். காத்திருத்தல் என்பது ஒரு போர் தந்திரம். நம்முடைய மானுடவியலினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது, மானுட சமுதாயம் ஒரு தருணத்திற்காக ஒரு கட்டத்தில் காத்திருந்தது. வேட்டையாடுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, விளைபொருட்களை அறுவடை செய்வதற்கு, அனைத்தையும் விற்பதற்கு என்று எல்லா நிலைகளிலும் இந்த மானுட சமுதாயம் காத்திருக்க கற்றுக்கொண்டது. காத்திருத்தல் என்பது ஒரு பண்பு. இது ஒரு போர் தந்திரம். இது வெற்றிக்கான சூத்திரம் என்று மனிதன் புரிந்து கொண்டான். ஆகையால் தான் நம்முடைய தமிழ் மரபிலே கூட இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுதல் இலக்கணத்திற்கு மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பதை உணர்ந்துதான் இலக்கணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்திசைத்து அமைத்ததுதான் இந்த சொல்லாடல். இடம், பொருள், ஏவல். இரவு பகலுக்காக காத்திருக்கிறது, பகல் இரவுக்காக காத்திருக்கிறது. தொட்டில் கல்லறைக்காக காத்திருக்கிறது, கல்லறை தொட்டிலுக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கை மரணத்திற்காக காத்திருக்கிறது, மரணம் வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது. விதை விருட்சத்திற்காக காத்திருக்கிறது, விருட்சம் விதைக்காக காத்திருக்கிறது. காத்திருத்தல் என்பது மிக மிக அடிப்படையான பண்பு. வாழ்க்கையிலே எல்லோரும் எல்லா நிலைகளிலும் ஏதோ ஒன்றுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஏதோ ஒன்றுக்காக ஏங்கி ஏங்கி நாம் தவிக்கிறோம். எது நமக்கு தேவையாக இருக்கிறதோ, எது நமக்கு மதிப்புடையதாக உயர்ந்ததாக இருக்கிறதோ அதற்காக நாம் காத்திருக்கிறோம். காத்திருத்தல் என்பது மனித இயல்பிலே அது ஒரு பண்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது தேடலில்தான் அமைந்திருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகின்ற பொழுது ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் என்று குறிப்பிடுவார். இந்த காத்திருத்தல் என்பது மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா நிலைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். இந்த காத்திருத்தல் என்பது வெற்றிக்கான ஒரு சூத்திரம். காத்திருத்தல் என்பது அது ஒரு மிக அடிப்படையான பண்பு. காத்திருத்தல் என்பது விழித்திருப்பது, உறங்கி கொண்டிருப்பதல்ல. காத்திருத்தல் என்பது கதவுகளை திறந்து வைத்திருப்பது, இயக்கத்தில், எதிர்பார்ப்பில் எல்லா புலன்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மையத்திலே குவித்து காத்திருத்தல் என்பது மிக முக்கியமானது. காத்திருத்தல் என்பது நம்முடைய இயக்கத்தை, நம்முடைய லட்சியத்தை அணையாமல் அதனை அப்படியே அந்த நெருப்பை அணைய விடாமல் விசிறிக்கொண்டே இருப்பது, எண்ண ஓட்டங்களை நீர்த்து போக செய்யாமல் இயக்கி கொண்டிருப்பது. காத்திருத்தல் என்பது ஒரு தவம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த அடிப்படையான ஒரு பண்பை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தனக்குள் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் திராட்சை தோட்ட வேலையால் ஓமையிலும் அதனை பயன்படுத்துகின்றார். மத்தேயு அதிகாரம் 20 இறைவசனம் 1 முதல் 16. நம்பிக்கைக்குரிய பணியாளர் ஓமையிலும் அதனை பயன்படுத்துகின்றார். லூக்கா அதிகாரம் 12 இறைவசனம் 41 முதல் 48 நாம் பார்க்கிறோம். அந்த 10 தோழியர் ஓமையிலும் 5 காத்திருக்கின்றார்கள். ஆவலோடு ஏக்கத்தோடு தகுந்த நேரத்தில் காத்திருந்து அந்த ஆண்டவரை எதிர்கொண்ட அந்த ஞானம் பெற்ற அந்த 5 கன்னியர் ஓமையிலும் ஆண்டவர் இதனைத்தான் வலியுறுத்துகின்றார். மத்தேயு அதிகாரம் 25 1 முதல் 13 நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலம் என்பது ஒரு வகையிலே மீட்பரை
எதிர்பார்த்து காத்திருக்கிற காலம், மீட்பருக்காக காத்திருக்கிற காலம். இஸ்ரேல் மக்கள் அதற்காகத்தான் காத்திருந்தார்கள். ஆனால் அந்த காத்திருந்த அவர்கள் அந்த மீட்பரை எதிர்கொண்டார்களா, அந்த மீட்பரை தகுந்த முறையில் வரவேற்றார்களா என்பது வரலாற்றினுடைய பிழையாக அமைந்திருக்கிறது. இந்த காத்திருத்தல் என்பது விசுவாசத்தினுடைய அடையாளம். ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாரநாதா என்று இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவரை நாம் விழிக்கிறோம். மாரநாதா என்றால் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. இந்த எதிர்பார்ப்பு நமக்குள் ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காத்திருத்தல், விழிப்புணர்வோடு இருத்தல், இந்த இரண்டுக்கும் ஒரு இணைப்பு பிணைப்பு இருக்கிறது. இரண்டினையும் ஒருங்கிணைத்து செயல்பட நம்மை தூண்டுகிறது. ஒவ்வொரு மனிதரையும் இந்த விழிப்புணர்வு என்பது தூண்டும், இயக்கும். தொடர்ந்து அந்த லட்சியத்தை நோக்கி ஓட அவர்களுக்குள் அணையாத ஆர்வத்தை அது விதைத்து கொண்டே இருக்கும். விழித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களால் மட்டும்தான் இந்த உலகிலே பிழைத்து கொள்ள முடியும். விழித்திருத்தல் என்பது விசுவாசம் நிறைந்த ஈடுபாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகையால்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். லூக்கா அதிகாரம் 21 இறைவசனம் 36 நாம் பார்க்கிறோம். விழித்திருத்தல் என்பது திருவருகை காலத்தினுடைய மைய சிந்தனையாக அமைகிறது. ஆகையால் தான் இன்றைய திருவழிபாட்டினுடைய இடம்பெறுகின்ற திருப்பாடல் இதனை சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். இது ஜெப மனநிலையில் விழிப்புணர்வோடு ஈடுபடுவதை தூண்டுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்றாடுங்கள், மன்றாடுங்கள், விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஜெப நிலையில், ஆன்மீக நிலையில் ஆண்டவரை தேடுங்கள். விழிப்புணர்வு என்பது காத்திருத்தலோடு இணைந்து செயல்பட நம்மை தூண்டுகிறது. ஜெபம் அதற்கு உறுதுணையாக அமைகிறது. எனவேதான் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எனக்காக 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க இயலவில்லையா என்று ஆண்டவர் கேட்ட கேள்வி பிறப்பில் மட்டுமல்ல, இறப்பிலும் நமக்குள்ளே ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது. இந்த விழிப்புணர்வும் இந்த காத்திருத்தலும் நம்மை கடமையாற்றிட அழைக்கிறது. 3வது நிலையிலே இது கடமையாற்றிட அழைக்கிறது, அன்பு செய்ய நம்மை அழைக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே அன்பினுடைய அடிநிலைகளை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் அன்பு நிறைந்த மனிதர்களாக வாழும் முறையை கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு அது கற்பிக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, காத்திருத்தல், விழித்திருத்தல், செயல் ஆற்றுதல், ஒருவர் மற்றவருக்காக வாழ முற்படுதல், ஒருவர் மற்றவரின் குறைகளை குற்றங்களை மன்னித்தல், நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் இருக்க பழகுதல், குற்றமின்றி தூய்மையோடு இருத்தல் என்றெல்லாம் இன்றைய சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆம் அன்புக்குரியவர்களே, உகந்தவர்கள் வாழுகின்ற இடத்தில் ஆண்டவர் உரைகின்றார். இம்மானுவேல், அந்த இம்மானுவேல் ஆண்டவர் நமக்காக பிறக்க இருக்கின்றார். இறைவன் உரைகின்ற இடம் விண்ணகம், விண்ணகமும் மன்னகமும் இணைகின்ற அந்த திரு நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, மனு உருவாக்கம். ஆக திரு அவை இதற்காக இயங்குகிறது. திரு அவை இதற்காக தம் மக்களை அது இயக்குகிறது, அதற்காக தயாரிக்கிறது. அந்த வகையிலே இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய திருவருகைக்காக மாரநாதா, வாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை விழித்து அழைத்து அவருக்காக காத்திருப்பது. ஆண்டவரே நம் நீதி என்றோ, யாவே சித்கேனு என்று ஆண்டவரை பற்றி கொள்ள நம்மை அழைப்பது. இப்படி இந்த திருவருகை காலம் நமக்குள் ஒரு உந்துதலை, ஒரு ஊக்கத்தை பிறப்பிக்கிற காலம். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம் காத்திருப்போம், ஆண்டவருக்காக காத்திருப்போம். காத்திருக்கிற பொழுது நாம் கண்ணையிருந்து தூங்க இயலாது, விழித்திருப்போம். விழித்திருக்கும் பொழுது நாம் செயல்பாடு அற்ற நிலையிலே ஒரு மரமாக இருக்க இயலாது. நாம் ஏங்கி கொண்டிருக்க வேண்டும், அன்பு செய்து கொண்டிருக்க வேண்டும், கடமை ஆற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் அந்த ஆண்டவர் வருகின்ற பொழுது யார் செயல்பாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் பாராட்டுவார். ஆகையால் நாம் கடமையை செய்ய முற்படுவோம். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற பொழுது இந்த உலகம் உங்களை என் சீடராக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை உணர்ந்து செயலாற்றிட அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் காத்திருப்போம், விழித்திருப்போம், கடமை ஆற்றி கொண்டிருப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.